முதலாளித்துவ சமூக அமைப்பு எப்படி இயங்குது. ஒரு முதலாளித்துவம் மிஷின் வந்துச்சு, ஆலைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு முன்பாக வந்து நிலப்பரப்பு இருந்தாரு, அவர்கிட்ட லேண்ட்ல அடிமையா இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க. அப்புறம் ஆலை வந்துச்சு, மிஷின் வந்துருச்சு. மிஷின் அடிமைகள் இருந்தாங்க ஒரு காலத்துல. ஸ்பாட்டைஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆண்டான் அடிமை சமூகம். அப்புறம் நிலப்பிரபுத்துவ சமூகம். முதலாளித்துவ சமூகம் வந்த உடனே ஒரு பொருளுக்கு எப்படி விலை விற்கிறாங்க. இப்ப பேசணும் சொன்ன அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. ஒரு ஐஸ்கிரீமுக்கு எப்படி ரேட் விற்கிறாங்க, ஒரு புக்குக்கு என்ன வைக்கிறாங்க, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லிக்கு எப்படி பேர் விலை வைக்கிறாங்க, இது எல்லாத்த பத்தி நமக்கு இருக்குல்ல. அப்போ அந்த விலை எப்படி இருக்குது, உழைப்பு எப்படி மதிப்பிடப்படுகிறது, இந்த முதலாளித்துவ சமூகம் எப்படி பணம் ரிச் கெட் ரிச் தெரியுமா. ஃபேக்டரி வச்சிருக்க மட்டும் சம்பாதிச்சுட்டே இருக்கிறான். வேலை செய்யற ஆலை தொழிலாளி, இப்ப உங்க அப்பா வேலை செஞ்சாரு, எங்க வேலை செஞ்சு, உங்க தாத்தா வேலை செஞ்சாரு, பணக்கார ஐட்டமா உழைத்தால் முன்னேறலான்றான். நம்ம எங்க ஆயா தாத்தா உழைக்கலையா, உங்க ஆயா தாத்தா உழைக்கலையா, எல்லாம் தான் உழைச்சோம், நம்ம முன்னேறிட்டோமா. அதே வீட்டுல தான் இருக்கிறோம். இப்ப மொபைல் போன் ஒண்ணு நீ வசதியா இருக்குன்னு அர்த்தமா. அண்ணா நைட்டு இருக்குது, உங்க அப்பா கஷ்டப்படலன்னு அர்த்தமா. நான் ஏசி வந்ததுனால உங்க வீட்டுல சொகுசா இருக்குன்னு அர்த்தமா. அதே உழைப்பு சூழ்நிலை இருக்கு, அதே வறுமை இருக்கு, அதே நெருக்கடி இருக்கு. இன்னும் கேட்டா பார்த்தோன்னா மிஷின்லாம் வந்துச்சு, மொபைல் போன் வந்துச்சு, ஒழுங்கா சோறு தூண மாட்டேன்றோம். நல்ல சத்தான உணவு இல்ல, அனிமிக் பேசினாங்க பல பேர், எல்லாருக்கும் மூட்டு வலி வருது. என்ன அர்த்தம், இவ்வளவு மிஷின் வந்துச்சு, அப்புறம் நம்ம ஏன்டா சோத்து வழி இல்லாம இருக்கு, ஏன்டா பட்டினி கிடக்குறோம்னு கேட்டீங்கன்னா, இது ஏன்ற புரிஞ்சுக்கதான் தலைவனை பிடிக்கணும். கார்ல் மார்க்ஸ் என்ன கேள்வி எழுப்புறாரு இவரு. அப்பனா இந்த முதலாளித்துவ சமூகம் எப்படா இயங்குது. நீ நினைச்சிருப்ப உனக்கு மொபைல் போன் வாங்குற பார்த்தா உங்க அப்பாவோட துட்டுக்குது, இல்ல உன்கிட்ட துட்டுக்கு மொபைல் போன் வாங்கிட்டோம், பாரு ஏசி வாங்கிட்டேன். உனக்காக ஒண்ணு ஏசி வரல சாமி, நீ விரும்பினாலும் உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் வரல, நீ விரும்பினால நீ வந்து ரொம்ப நல்லா ஐபாக் ஐஸ்கிரீம் தின்னு ஐஸ்கிரீம் இருக்கிற வாங்கிட்ட. இதெல்லாம் என்னன்னா முதலாளித்துவ சமூகத்தின் அது தேவைக்காக உற்பத்தி பண்ணி வச்சுக்குது. அவன் வந்து நவீன கருவி கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எல்லா ஊர்லயும் பாருங்க, கார் நிக்குது, இவ்வளவு கார் நிக்குது, BMW எல்லாரும் இன்ஸ்டால்மெண்ட்ல கார் வாங்கிட்டான். கார் நவீன கருவி வந்துச்சு. ஒரு மொபைல் போன் வந்து ஒரு செகண்ட்ல ஒரு மொபைல் போன் வந்து உற்பத்தி ஊந்துச்சு. உற்பத்தி பண்ண மொபைல் போன் அவனா வீட்டுல பூட்டி வச்சுக்க முடியும். ஆனா விற்கிறோம், உங்ககிட்ட துட்டு கிடையாது. அவன் என்ன பண்றான், இன்ஸ்டால்மெண்ட் கொடுறான். 1 ரூபா கொடுப்பா, 5 ரூபா கொடுப்பா, 10 ரூபா, 100 ரூபா கொடுத்தா இன்ஸ்டால்மெண்ட்ன்றான். இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டோம்னா கடன் வாங்கிட்டோம். நீங்க எல்லா வீட்லயும் பாரு, பைக் இன்ஸ்டால்மெண்ட், ஏசி இன்ஸ்டால்மெண்ட், வாஷிங் ஃப்ரிட்ஜ் இன்ஸ்டால்மெண்ட். ஏன் எஜுகேஷன் ஃபீஸே வட்டிக்காயும் கட்டிட்டு இருக்கோம், பேங்க் லோன் வாங்குறோம். எல்லாரும் பேங்க் லோன் போடுறான். முன்னாடி எங்க அப்பா வந்து 4ஆம் கிளாஸ் போச்சு, எங்க பேங்க் லோன் வாங்கி வச்சாரு, ஏதோ பச்சார் வந்து அடிப்பண்ணா அது பேங்க் லோனு. சோ நீ படிக்கும் போதே உனக்கு கடன் ஆகி விட்டான். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த முதலாளித்துவ சமூகம் அது இயங்குவதற்கான உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு தான் வந்து என்னன்னா கார்ல் மார்க்ஸ் நம்ம வாசிக்கிறோம். கூலி உழைப்பு மூலதனம் என்பது என்னன்னா சமகால முதலாளித்துவத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பு. மார்க்ஸ் எப்படி புரிஞ்சுட்டாரு. மார்க்ஸ் காலத்துல என்ன பண்றாருன்னா, தலைவன் என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சு புரட்சி நடக்குது. நீங்க வந்து 1890 பிரெஞ்சு புரட்சியை பத்தி இருக்காரு. ஜெர்மன்ல பெரிய பிலாசபர்லாம் வரும், எதெல்லாம் ஒரு ஆளு, அவன் தான் பயங்கரமா ரேடிகலா பிலாசபி பேசுறான். இது மார்க்ஸ் எங்கஸ்ல நானும் அவனோட சிஷியன் தான் போய் சேர்றானுங்க அவங்ககிட்ட. அப்புறம் ஃபயர் பாக்னு ஒருத்தவன், அவன் பார்த்தோன்னா பெரிய பகுத்தறிவாதி, அவன் மிரட்டுறானுங்க, பெரிய பிலாசபி வரான் ஜெர்மனில. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்துல பார்த்தோன்னா நீங்க தெரியும், ரெக்கார்டோ பொருளாதார நண்பர்லாம் அது எல்லாம் அந்த ஊர்ல இருந்து பொருளாதார நண்பர்கள். அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்து இங்கிலாந்து சமூக அமைப்புல வந்து உருவானக்கூடிய பொருளாதார கருத்துக்கள், பிரெஞ்சு சமூகத்தில் உருவான அரசியல், ஜெர்மன் சமூகத்தில் உருவான தத்துவம், இது மூன்றுடைய வளர்ச்சி போக்கையும் உள்வாங்கி இந்த மார்க்சியத்தை ஒரு வளர்த்தெடுக்கிறார். இதுதான் மார்க்சியத்துடைய 3 தோற்றுவாய்கள். எது தத்துவம், பொருளாதாரம், அரசியல், இந்த 3. இதுல இது என்னன்னா இது பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம் பத்தி பேசக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. ஆனால்தான் உழைப்பு சக்தியை எப்படி ஒருத்தர் வைக்கிறாங்க, அப்ப விலை என்பது எப்படி தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் அவர் காலத்துல பத்திரிகையில தொழிலாளிக்கு வந்து புரியுன்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். சோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நாம இன்றைக்கு சென்னை மாநகரத்துல தலைவர் மார்க்ஸ் சிலை கீழே நாம் இன்னைக்கு வாசிக்கிற இதே நாள்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லோரும் இப்படியான ஒரு வாசிப்பு வந்து உலகெங்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதான் மார்க்ஸ் சொன்னார், உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்க்கிறாங்க இல்லையா. இது என்ன அர்த்தம்னா, உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் அது. எனவே நம்முடைய மாணவர் அரங்க தோழர்கள் வந்து இதை வாசிச்சிருக்கிறீங்க, தொடர்ந்து வாசிங்க. இது வாசிக்கிறது விடாம கார்ல் மார்க்ஸோட பயோகிராபி படிங்க. உங்களுக்கு இது முடிச்ச உடனே என்ன பண்ணா, கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கை வரலாறு நீங்க வந்து ஒரு நூல் எடுத்து படிச்சீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்து எப்படி வந்து அவர் வந்து ஒரு ஒரு இளம் பயனா இருந்தவர், எப்படி ஒரு மாமேதையா மார்க்ஸா உருவானது என்பதை பயோகிராபி. அதே மாதிரி ஏங்கல்ஸ் பயோகிராபி படிங்க. கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் பயோகிராபி படிச்சுட்டு அப்புறம் இந்த அடிப்படை நூல்களை வாசிக்கும் போது இன்னும் நமக்கு வந்து ஒரு புரிவதெல்லாம் உருவாகும். சில வார்த்தைகள் புரியாது, புரிஞ்ச மாதிரி நம்மளே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கும். அப்புறம் யோசிச்சா என்னடா இது படிக்கும் போது புரியாம இருக்கும், மூடி வச்சோன்னா என்னடா திருப்பியும் அதே மாதிரி வருதுன்னு உழப்புறமா இருக்கும்.
இது வந்து முழுக்க முழுக்க வந்து மார்க்சியம் என்பது அறிவியல். அறிவியல் அது a² + b² என்னது? அது மாதிரிதான் இது அறிவியல். இது அப்ப என்னன்னா அறிவியல் வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயங்கள் இருக்கு. எனவே நீங்க வந்து ஒரு அறிவியல் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த அறிவியல் உருவான வரலாறு புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு ஈஸி. எனவேதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸோட வாழ்க்கை நூல் வாசிங்க. இன்றைக்கு நீங்க வந்து அத்தனை தோழலும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள பரீட்சை இருக்குன்னா பரீட்சை புக்கு படிங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் கார்ல் மார்க்ஸோட ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் எடுத்து தோழல் வாசிங்க. மார்க்ஸ் வாசிங்க, ஏங்கல்ஸ் வாசிங்க, லெனினை வாசிங்க. இந்த 3 பேரும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பத்தி அப்படி ஒரு நம்பிக்கை கொடுப்பான். நம்ம இவங்க தான் இந்த 3 பேர் சாதாரண ஆள் கிடையாது. உனக்கு வந்து சூசைட் பண்றான், லவ் ஃபெயிலியர்னா புரோக்கன், ஹார்ட் புரோக்கன் இன்ஸ்டால போட்டு உட்காந்துது, ஃப்ரெண்ட்ஷிப் பேசலாம் கோச்சிட்டு போறது, இதெல்லாம் விளங்காத விஷயம் அதெல்லாம். ஆனா தலைவன் நீ நம்பிக்கை வரணும், என்ன ராபின் சர்மா புக்கு போடுறா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீ மார்க்ஸ் புக்கு பத்தாலே நம்பிக்கை வந்துடலாம். ஏன்னா எல்லா தத்துவத்தையும் கரைச்சி குடிச்சு அதை இதை பண்றது. அப்போ மார்க்சியம் வந்து ஏன் அன்னைக்கு எழுதினாரியா கார்ல் மார்க்ஸ், இன்னைக்கு எப்படியா விளங்கணும் நம்ம கலாய்ப்பான். என்ன மார்க்சியம்னா என்ன புரிஞ்சுங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை வயதுல அம்மா வயதுல தான் பாப்பா உருவாகும், பேபி உருவாகும். பேபி உருவாக குழந்தை உருவம் என்ன பண்ணுவோம்னா கர்ப்பப்பையில வரும்போது இப்போ நீங்க வந்து ஸ்கேன் எடுத்து காமிப்பான். அம்மா வயிற்றுல உள்ள மிளகு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை. அப்பயே சொல்லுவோம் இந்த குழந்தைக்கு வந்து உன் தாய் வந்து அம்மா நீ வீக் ஆகிற குழந்தை, எனவே நீ வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டு. எதுக்கு? குழந்தை உள்ள கருவா இருக்கும் போது டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நவீன கருவி வச்சு அது வளர 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 வர ஒழுங்கா சுகப்பிரசவமாகுமா இல்லாத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு அட்வான்ஸ் கருவி வந்துச்சு. இதே மாதிரிதான் கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த முதலாளித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் இருக்கு இல்லையா, அது கருவாகும் போதே தலைவன் கண்டுபிடிச்சிட்டாப்புல இது எப்படா வளரும், இது எப்படி டெலிவரி ஆகும்ன்றது வந்து. அதனாலதான் இதுதான் மார்க்ஸோட சிறப்பு அம்சம். எனவே மார்க்சியம் கான்டெம்பரரியா இருக்குன்னா இது சயின்டிபிக்கா இருக்கு. சயின்ஸ் பிரகாரம் 100 கிலோமீட்டர் வேகத்துல போனா எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னு தெரியலீங்களா? அதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை விஷயம். அதே மாதிரி மார்க்ஸ் படிக்கலாம் அப்படியே மொக்கையா அப்படியே கண்ணு முடிங்கிற மாதிரி அப்படியே எரிச்சலா புரியாத மாதிரி. மார்க்ஸ் ஒரு அழகான ஒரு காதலன், சாதாரண இருந்தால் வந்து 1ஆம் நம்பர் வாழ்க்கையை கொண்டாடின ஒரு மனுஷன். ஷேக்ஸ்பியரை பத்தி அப்படியே கவிதையா படிச்சான், வேர்ட்ஸ் படிச்சாப்புல, பால்சாக் பத்தி கவிதை படிச்சாப்புல, கத்தேவோட காதல் கவிதைன்னு ஒரு புக்கு படிங்க தமிழ்ல. கத்தேவை பத்தி மேற்கோள் காட்டிருப்பாப்புல. ஜென்னியை உருகி காதலிச்சாப்புல, ஜென்னி உருகி மார்க்ஸை காதலிச்சது. இவங்க 2 பேரும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாங்க தத்துவத்துக்காக. ஒரு மார்க்ஸ் ஏங்கல்ஸ்க்கு ஒரு நட்பு. இந்த மாதிரி நட்பு அவனுங்க. ஏங்கல்ஸ் வந்து மார்க்ஸ்க்கான நட்பு, ஜென்னிக்குமான மார்க்ஸுக்குமான காதல். அப்ப மார்க்ஸும் தொழிலாளருக்கு மட்டும் உறவு பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு கவித்துவமான வாழ்க்கையை வாழ்ந்த ஆள் கார்ல் மார்க்ஸ். ஏன்னா உலகம் எந்த ரோட்ல போகும் தெரிஞ்சு முடிச்சால். அப்ப மார்க்சியர்கள் நம்ம வந்து என்னன்னா ஒரு உற்சாகமா வாழ்வதற்கு என்னன்னா மார்க்சியர் தத்துவம் நமக்கு முக்கியம், மார்க்ஸ் ஏங்கல்ஸோட வாழ்க்கை வரலாறு முக்கியம். எனவே தோழல் வந்து என்னன்னா இந்த நம்ம கார்ல் மார்க்ஸோட சிலைக்கு முன்னாடி இருந்து சிலையா நீங்க வந்துட்டாரு மெட்ராஸ்ல கன்னிமாரன் லைப்ரரியில. இப்ப நம்ம என்ன பண்ணா நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு சென்னை மாநகரம் சிங்கார சென்னைன்னு போட்டு வச்சுது கார்பரேஷன். நம்ம என்ன சொல்றோம், சிங்கார சென்னையை சிந்தனை சிற்பி சிங்கார வளர் சென்னையாக மாற்றும் என்று கார்ல் மார்க்ஸினுடைய சிலைக்கு முன்னால் இருந்து நாம் எல்லாம் உறுதியேற்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.